ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை போட்ட பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதக்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இந்த கலர் மாறும் வரை நல்லா போட்டு வதக்கணும். சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சுருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், மிளகு பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, அடுத்து சிக்கன் பொடி இவ்வளவும் போட்டு நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுருக்கணும். ஏற்கனவே இந்த அரைச்சி வச்ச பொடி தேங்காயை மசாலா எல்லாம் சேர்த்து இந்த உள்ளியில் போட்டு நல்லா வதக்கணும். தேங்காய் போட்டால் தான் கொஞ்சம் சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமலும் வைக்கலாம். இது நல்லா கிளறி விடணும். அந்த உள்ளியில் சிக்கனை போடணும். இனி போட்டு நல்லா வதக்கணும். சிக்கன் அந்த உள்ளியிலெல்லாம் நல்லா போட்டு நல்லா இதாச்சு. இனி இது தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இனி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இது இனி கொதிச்சப்புறம் பார்க்கலாம். சிக்கன் நல்லா கொதிச்சுது பார்த்தீங்களா? இது நீ கொஞ்சம் தண்ணி வற்றணும். வற்றின பிறகு பார்க்கலாம். குழம்பு நல்லா வற்றிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா வற்றி கலரெல்லாம் பிடிச்சிது பார்த்தீங்களா? இப்படி தான் தேங்காய் அரைச்சி வச்சா நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக மல்லி போடணும். சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.